இணைந்து ஜெபிப்போம். ஆண்டவரே இயேசுவே, தூய்மையும் உண்மையும் நிறைந்தவரே, உம்மை போற்றுகின்றேன். நல்லவரே, உம்மை புகழ்கின்றேன். உமது இரக்கம் என்றென்றும் நிலைத்து நிற்கச் செய்தவரே, நன்றி கூறுகின்றேன். தகுந்த வேளையில் நான் உனக்கு பதிலளித்தேன். விடுதலை நாளில் உமக்கு துணையாய் இருந்தேன். நாட்டை மீண்டும் நிலைநாட்டவும், பாழடைந்து கிடக்கும் உரிமை சொத்துக்களை உடைமையாக்கவும் நான் உம்மை பாதுகாத்து மக்களுக்கு ஓர் உடன்படிக்கையாக ஏற்படுத்தினேன் என்று இன்றைய இறைவார்த்தையால் நம்பிக்கை தருகின்றீரே. நன்றி இயேசுவே. நான் உன்னை கைவிடவே மாட்டேன், உன்னை விட்டு விலகவும் மாட்டேன் என்ற வார்த்தை என்னை வலுவூட்டி புது படைப்பாய் ஒளிரச் செய்கிற தயவிற்காக நன்றி அப்பா. நேர்மையாளர்களை அல்ல, பாவியையே அழைக்க வந்தேன் என்று கூறி பாவி என்னை உம் பிள்ளையாக ஏற்றுக்கொண்ட உமது இரக்கத்திற்கு உமக்கு நன்றி கூறுகின்றேன். நான் உம்மில் வழிநடந்து வர என் வாழ்நாட்களை கட்டளையிட்டு ஜெபத்தால் என் விசுவாச அரணை கட்டி எழுப்பிட அருள் தாரும். ஆண்டவரே ஏசையா, என் வலக்கரம் உன்னை தாங்கிக் கொள்ளும் என்றவரே, இந்த தவக்காலத்தில் நான் உமக்கு உகந்தவனாக வாழ என்னை தாங்கி வழிநடத்தும். உம்மில் இன்னும் உயர உமது கரம் தந்து வழிநடத்தி வாழ்வை தாரும். எனது அன்பில் இருந்து எதுவும் உன்னை பிரிக்க முடியாது என்று வார்த்தையால் என்னை பலப்படுத்துவதற்காக நன்றி கூறுகின்றேன். இன்றைய நாளில் என் செயல்களை கட்டளையிடும். என் வாயின் வார்த்தைகளுக்கு காவல் செய்தருளும். என் செயல்கள் சொற்கள் அன்பை பறைசாற்றிட எனக்கு துணை செய்ய வேண்டும் என்று கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென்.